தமிழக அமைச்சர்கள் பெரிய கருப்பன் மற்றும் சிவசங்கர் மீதான வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்குகளினுடைய முழு பின்னணி என்ன, விரிவாக விவரிங்க. வணக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அரியலூரில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி அமைச்சர் சிவசங்கரன் உள்ளிட்டோருக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதே போல கடந்த மக்களவை தேர்தலில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி அது வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் பிரச்சாரம் செய்ததாகவும் அமைச்சர் சிவசங்கரன் மீது தேர்தல் விதிமீறல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தும் அரியலூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடியது. இந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அமைச்சர் சிவசங்கரன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ஜி கே இளந்திரையன் சிவசங்கரன் மீதான 3 வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இதே போல 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு எதிராக சிவகங்கை மாவட்டம் கண்டவராயன்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அமைச்சர் பெரிய கருப்பன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அந்த வழக்கையும் அதாவது அமைச்சர் பெரிய கருப்பன் மீதான வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.